டெய்லியும் ஜெபம் பண்ணுறது, முழங்கால் போட்டு கையை கூப்பி ஏசப்பாட்ட ஒரு மனிதர் பேசுகிறது போல நம்ம பேசுகிறது போல நீங்க பேச வேண்டும். சரியா? டெய்லி நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஆலயத்திற்கு தவறாமல் விடணும், வந்து விட வேண்டும். கோபம் இருந்தா கோபத்தை எடுத்து போடணும். கெட்ட வார்த்தை பேசுவீங்க, எடுத்து போடணும். அதான் பழைய வாழ்க்கை. பலதை என்ன பண்ணணும்? விட்டு விட வேண்டும் சொன்ன மாதிரி வெறுக்க விடணும், எல்லாத்தையும் விட்டுணும். ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்களை வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? ஞானஸ்தானம் பெறவங்க நீங்க எச்சிருக்கீங்களா? ஞானஸ்தானம் 4 பேர் சரியா? நாம கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். சரியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். கேட்குங்களா? சொல்றேன், ரொம்ப கஷ்டமான கேட்க மாட்டேங்க. நீங்கள் பிசாசையும் அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் வீண் ஆடம்பரங்களையும் மகிமையும் அதை பற்றிய பொருளாசை எல்லாவற்றையும் மாம்ச இச்சைகளை பின்பற்றாதபடி அவைகளால் நடத்தப்படாதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடுவீர்களா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் கன்னி மரியாதையிலே பிறந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இந்த உலகத்துல வாழும்போது சிலுவையில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? உயிரோடு எழுந்த இயேசு பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாசத்தில் அங்கு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? உயிரோடு எழுந்த இயேசுவானவர் மரித்தவரையும் உயிரோடு இருக்கிறவரையும் நியாயத்திருக்க திரும்ப இந்த உலகத்துக்கு வருவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறீங்களா? சரீர உயிர்த்தெழுதலும் பாவ மன்னிப்பும் மரணத்திற்கு பின்பு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்துல நீங்க ஞானஸ்தானம் பெற விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனைகளையும் படிவாய்க்க கொண்டு உங்கள் வாழ்நாள் எல்லாம் அதன்படி நீங்க நடந்து கொள்வீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, இவருடைய பழைய ஆழம் அடக்கம் பண்ணப்படவும் புதிய மனுஷர்களுக்குள் உயிர்த்தளவு கிருபை செய்தரலும் இவருடைய மாம்சை எல்லாம் அழியவும் ஆவிக்குரியவர்கள் எல்லாம் பிழைத்து வளர்ந்தவும் கிருபை செய்தரலும் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தை ஜெயித்து வெற்றி செலுத்தும்படி இவர்களுக்கு வல்லமையும் பலத்தையும் அனுக்கிரகம் செய்தரலும் துதிக்கப்படுத்த ஆண்டவரே, நித்திய ஜீவனாய் இருந்த எல்லாருடைய ஆண்டவரே தேவனே, என் உத்தரத்தினால் உழைத்த நாளிடத்திற்கு உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இவர்கள் பரம குணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு நித்திய பலகடைமுறைக்கு இரக்கத்தினால் கிருபை செய்தரலும் நித்திய ஜீவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு பாவம் மன்னிப்புண்டாகும்படி உடைய பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சிந்தின உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கட்டளையிட்டவரே தேவரே, உமது சபையின் விண்ணப்பத்தை திருவுள்ளத்தில் கொண்டலை ஞான பிரகாரமாக பாவத்தை போக்கும் ஸ்தானமாக இந்த ஜலத்தை இப்பொழுது பிரஷ்டை பண்ணி இதிலே இப்படி ஞானஸ்தானம் பெறுகிற இவர்கள் உங்களுடைய கிருபையை நிறைவாய் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய விசுவாசம் உள்ள பிள்ளைகளாகி சபையில் சேர்ந்தவராக என்றென்றைக்கு நிலைத்திருக்க முடியும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அனுக்கிரகம் செய்தரலும். திரு ரவி